ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இதுவும் தமிழன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற செய்தி. 30 கைதிகள் விடுதலை, விசேட விசாரணை, சிஐடிக்கு போலீஸ் ஆலோசனை என்பதாக இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு காண்கிறோம். நாட்டின் 9 சிறைச்சாலைகளிலிருந்து 30 கைதிகளை சட்டவிரோதமாக விடுதலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். எந்தவொரு ஆவணமோ அல்லது அறிக்கையோ சமர்ப்பிக்காமல் பொறுப்புள்ள நபர் ஒருவரின் அனுமதி இல்லாமல் நாடு முழுவதும் உள்ள 9 சிறைச்சாலைகளிலிருந்து 30 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் உறுதியாக இருக்கிறது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலைந்து கைதி ஒருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாட்டில் உள்ள 29 சிறைச்சாலைகளில் முன்னெடுத்த விசேட விசாரணைகளின் போது உறுதியான தகவல்கள் அடங்கிய அறிக்கை பதில் போலீஸ் மாதிபரிடம் அண்மையில் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கைக்கமைய ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவிப்பதற்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட கைதிகளின் பெயர் பட்டியலுக்கு மேலதிகமாக 3 சந்தர்ப்பங்களில் 247 கைதிகள் அனுமதியின்றி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நத்தார் பண்டிகை தினத்தன்று 158 கைதிகளும், தேசிய சுதந்திரத்தை முன்னிட்டு 40 கைதிகளும், போயா பூரண தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளும் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைதிகளை விடுதலை செய்த சம்பவத்தை நியாயப்படுத்தி சிறைச்சாலை ஆணையர் நாயகம் நீதியமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதோடு கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்து சிறைச்சாலை ஆணையாளரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் விளக்கமறியல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் ஆலோசனைக்கமைய குற்றப்புலனாய்வு மற்றும் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு என்பனவற்றுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்டவின் மேற்பார்வையின் கீழ் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய அத்தியட்சகர் மொஹான் கருணாரத்னவை பிணையில் விடுதலை செய்யுமாறு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதான செய்தியும் வெளியாகிறது. விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த மொஹான் கருணாரத்ன 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மொஹான் கருணாரத்ன நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த WH அதுல திலகரத்ன என்பவரை ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமாக விடுதலை செய்த குற்றச்சாட்டில் கடந்த 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியல் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று பிணையில் இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 மாதங்களில் கிட்டத்தட்ட 2 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் என்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிற செய்தியை நாங்கள் காணலாம். எனவே நாட்டில் கடந்த 5 மாதங்களில் கிட்டத்தட்ட 2 டன் ஹெரோயின் மற்றும் ஐஸ் பறிமுதல் செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறுகிறார். போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத போக்குவரத்துக்கு எதிரான சர்வதேச தினத்துடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படும் போதைப்பொருள் தொடர்பான திட்டங்கள் குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். போதைப்பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தவும் விநியோக சங்கிலியை தடுக்கவும் போலீஸ் தலையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 2 மெட்ரிக் டன் போதைப் பொருட்கள்